விஜய் சொல்றாரு காவேரி கிட்ட, கிளம்பி பாரிஸ் கார்னர்ல போய் உன்னை கூட்டிட்டு வந்துடலான்னு தான் எனக்கு தோணுச்சு. என்ன காவேரி லுக்கு, என்கிட்ட ஏதோ சேஞ்சு தெரிஞ்சிருக்கு போல. ஆபீஸ்ல என்ன எல்லாரும் ஒரு மாதிரியா பார்த்தாங்க. எனக்கு ஒரு மாதிரியா ஃபீல் ஆச்சு தெரியுமா? மந்திரிச்ச விட்ட மாதிரி தெரிஞ்சுச்சுன்னா கண்டுபிடிக்க மாட்டாங்களா என்ன? என்னன்னு சொல்ல தெரியல, ஆனா ஒரு மாதிரி ஜிவ்வுன்னு இருந்துச்சு. காவேரி உனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? பாரிஸ் கார்னர்ல பாக்குற இடத்துல எல்லாம் நான் தெரிஞ்சிருப்பேனே. ஏன்னா ஆபீஸ்ல எல்லா இடத்துலயும் நீ தானே காவேரி தெரிஞ்ச. அப்படின்னா அங்கேயும் அப்படித்தானே இருந்திருக்கோம். என்ன காவேரி, நான் வாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன், நீ சைலண்டாவே இருக்க. விஜய், தலை வலிக்குதுங்க. வெயில் நேரத்துல கடையா அலைஞ்சுக்கிட்டு இருந்தோமா, சாப்பிட வேற லேட் ஆயிருச்சு. அந்த மாதிரி சுத்துனாவே எனக்கு எப்பயும் தலைவலி வந்துடும். தூங்கி எந்திரிச்சா சரியாயிருவேன் விஜய். சரி காவேரி, நீ போய் படுத்துக்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹால் ரூமுக்கு வந்து பேப்பர் படிக்கிறாரு. அப்ப ராகினி விஜயே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப பேப்பர்ல இருக்கத செல்போன் மூலியமா போட்டோ எடுக்கிறாரு. ராகினி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, இப்பயும் விஜய் கேஷுவலா தான் இருக்காரு. அப்பனா நைட்டு காவேரி வெண்ணிலாவை பத்தி ஓபன் பண்ணவே இல்லை. அப்பனா சூட்டோட சூட்டா போட்டு விட்டுற வேண்டியதான்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க ராகினி. எங்க காவேரிய ஆளை காணோம். காவேரி ரூமுக்குள்ள உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. விஜய் வாட்டுக்கு கேஷுவலா பேப்பர் படிச்சுக்கிட்டு காப்பி குடிச்சுக்கிட்டு இருக்காரு. மகா கிட்ட தாத்தா கேக்குறாங்க, வெண்ணிலா இங்கதான் இருக்கான்னு உனக்கு முன்னாடியே தெரியுமாமா? நீ என்கிட்டே சொல்லிருக்கலாம்லம்மா. விஜய் சொல்றாரு, அது என்ன தாத்தா உங்ககிட்ட சொல்றது? விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் யார்கிட்ட வந்து சொல்லிருக்கணும் காவேரி? என்கிட்ட வந்து சொல்லிருக்கணும். வெண்ணிலானா எனக்கு உயிருன்னு காவேரிக்கு நல்லாவே தெரியும். வெண்ணிலாவா நானான்னு கேட்டதுக்கு, வெண்ணிலாவுக்கு அப்புறம் தான் நீன்னு நான் எவ்வளவோ ட்ரிப்பு சொல்லியிருக்கேன் தாத்தா காவேரி கிட்ட. ராகினியும் அஜயும் ரசிச்சு கேட்டுக்கிட்டு இருக்காங்க விஜய் பேசுறத. தாத்தா, இப்படிலாம் நான் சொன்ன பொண்ணு இப்படி ஒரு நிலைமையில இருக்கான்னு என்கிட்ட சொல்ல கூட முயற்சி பண்ணல தாத்தா. அந்த தப்ப மாத்திரம் என்னைக்கும் என்னால மன்னிக்கவே முடியாது தாத்தா. இல்லங்க, நான் மறைக்கணும்னு என்னைக்கும் சத்தியமா நினைச்சதே இல்ல. காவேரி, அப்பனா ஏன் சொல்லல? இல்லங்க, நான் உடனே சொல்லணும்னு தான். காவேரி பேசாத. தாத்தா சொல்றாங்க, விஜய் கோவப்படாதப்பா. ராகினி கூட ஹோமுக்கு போனதையும் மறைச்சு உங்க அக்கா கூட பாரிஸுக்கு போனேன்னு கதை சொன்னவதானே நீனு. அது தப்புதாங்க. ஆனா என்ன காவேரி, ஆனா ஆவணாலாம் என்கிட்ட வச்சுக்காத. வெண்ணிலா ஹோம்ல இருக்கான்னு உனக்கு மார்னிங்கே தெரியும் தானே? எனக்கு தெரியுங்க அத பத்தி. ஷடப் காவேரி, ஜஸ்ட் ஷடப். இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசுன, நீ எவ்வளவு செல்பிஷான ஆளா இருந்தா என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லாம மறப்ப. விஜய் கொஞ்சம் பொறுமையா இருப்பா. தாத்தா, காவேரிக்கு சப்போர்ட் பண்ணி ஏதாவது பேசுறதா இருந்தா எனக்கு தேவையே இல்லை. அது எதா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. காவேரி மேல வச்சிருந்த நம்பிக்கைய மொத்தமா கொண்டுட்டா. விஜய் ப்ளீஸ் அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் சொல்றத ஒரு செகண்ட் கேளுங்க. ஏய், உன்ன நான் இங்க வச்சிருந்தேன்டி. ஆனா நீ சராசரிய விட கேவலமானவன்னு ப்ரூவ் பண்ணிட்டல்ல. இதுக்கு மேல உன்கிட்ட பேசுறதுல ஒண்ணும் இல்ல. என்னங்க, நான் சொல்றத கேளுங்க. வெண்ணிலா வா, நம்ம ரூமுக்கு போலாம். ராகினி காவேரிய பார்த்து சிரிக்கிறாங்க. தாத்தா காவேரிய சமாதானப்படுத்த முயற்சி பண்றாங்க. வெண்ணிலாவ விஜய் ரூமுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. நாளை சந்திக்கலாம்.